மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த விபத்தில் உயிரிழந்த 11வது நபரின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், விவரங்கள். மனுஷா, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்து சம்பவத்தில் 11 பேர், அதாவது 9 பெண்கள், ஓட்டுநர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த உயிரிழந்தவர்களில் 10 பேர்களின் உடல் நேற்று இரவே அடையாளம் காணப்பட்டது. ஒரு பெண் உடல் மட்டும் அடையாளம் தெரியாமல் இருந்தது. அவரோட உடல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாவட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில அந்த ஒரு பெண்ணின் படம் தற்போது காலையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத அந்த பெண்ணின் உடல் படம் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து அந்த பெண்ணின் அடையாளம் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த பெண் துவரங்குறிச்சி பழையபாளையம் பகுதியை சேர்ந்த டயானா, அதாவது 17 வயதான டயானா என்பதும் இவர் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் அந்த கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை முன்னிட்டு, அதாவது சனி ஞாயிறுக்காக விடுமுறைக்காக கல்லூரி, அதாவது வீட்டுக்கு சென்றவர் மறுபடியும் மீண்டும் கல்லூரி வருவதற்காக நேற்று திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த பேருந்தில் பயணம் செய்தவர். இவர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.